வெல்கம் டு மேக்ஸ் தமிழா. பிஜிடிஆர்பி காம்ப்ளெக்ஸ் அனலைசிஸில் ஃபிக்ஸ்டு பாயிண்ட்ஸ் இது ரிலேட்டடாக ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். இப்போ ஃபிக்ஸ்டு பாயிண்ட்ஸ் ஆஃப் தி பைலினியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இதோட ஃபார்முலா என்னென்னா இப்படி தான் கொடுத்துருப்பாங்க. W = AZ B / CZ + D. இதை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கணும்னா W வந்து இசட்டாக சேஞ்ச் பண்ணிக்கணும். Z = AZ + B / CZ + D. ஃபிக்ஸ்டு பாயிண்ட்ஸ் ஆர் இன்வேரியன்ட் பாயிண்ட்ஸ் ஆர் கான்ஸ்டன்ட் பாயிண்ட்ஸ். ஓகேவா, இந்த மாதிரி இதுக்கு நேம் வேறு நேம் கொடுத்து கேட்பாங்க. இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஃபைண்ட் த ஃபிக்ஸ்டு பாயிண்ட்ஸ் ஆஃப் f of z = 3z - 4 / z - 1. இதுக்கு வந்து 4 ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ I, ஆப்ஷன் பி 2i, ஆப்ஷன் சி 1 ± i, ஆப்ஷன் டி 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இது எப்படி எடுத்துக்கணும்னா, ஃபிக்ஸ்டு பாயிண்ட் இஸ் f of z = z அப்படின்னு எடுத்துக்கணும். ஓகேவா, அப்போ f of zக்கு பதில் z அப்படின்னு எடுத்துப்போம். இப்போ கொஷினில் f of zக்கு பதில் z சப்ஸ்டிட் பண்ணால் z = 3z - 4 / z - 1. இது இந்த சைடு கிராஸ் ப்ராடக்ட் பண்ணலாம். பண்ணுறப்ப z இன்ட்டு நியூமரேட்டரில் இருக்கும், டினாமினேட்டரில் உள்ளது z - 1 = 3z - 4ன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் இதை உள்ள ப்ராடக்ட் பண்ணலாம். பண்ணுறப்ப z² - z = 3z - 4ன்னு கிடைக்கும். இப்போ இந்த சைடு ரைட் ஹேண்ட் சைடில் உள்ளது எல்லாத்தையும் இந்த சைடு LHS சைடில் கொண்டு வந்துட்டோன்னா z² - z இங்கே உள்ள +3z இங்கே வந்துச்சுன்னா -3zன்னு கிடைக்கும். அதே மாதிரி இங்கே உள்ள -4 இங்கே வந்துச்சுன்னா +4 = 0. நெக்ஸ்ட்டு z² இப்போ ஆட் பண்ணால் -4z + 4 அப்படின்னு இருக்கும். இதை ஃபேக்டரில் எழுதணும். எப்படின்னா, ஒரு 2 நம்பரை ப்ராடக்ட் பண்ணால் 4 வரணும். அதே 2 நம்பரை ஆடோ இல்லை சப்ராக்டோ பண்ணாலும் அதே இந்த இடத்துல -4 இருக்குது, -4ன்னு வரணும். அப்போ இதை எடுத்துக்கலான்னா z² -2zையும் -2zையும் ஆட் பண்ணால் -4 வரும். அப்போ 2 ப்ராடக்ட் பண்ணால் -2 × -2 +4ன்னு கிடைக்கும். 2 × 2 4ன்னு வரும். ரெண்டுத்துலேயும் இசட்டை காமனாக இருக்குது, எடுத்துடலாம். z - 2 இங்கே 2 ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்குது. -2 எடுத்துடலாம். -2 எடுத்துட்டா இங்கே +zன்னு வரும். ஏன்னா வெளியில் -2 போயிடுதில்ல. இங்கே +4 இருக்குது. அப்போ என்ன பண்ணால் இங்கே +4னா -2ஆல் மல்டிப்ளை பண்ணால் +4 வரும். இப்போ எல்லாத்துலேயும் என்ன இருக்குன்னா z - 2 × z - 2. இப்போ z - 2 ஹோல் ஸ்கொயர் = 0. அப்போ இதோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, z = 2 இஸ் தி ஃபிக்ஸ்டு பாயிண்ட். இதுதான் இதோட ஆன்சர். 2 தான் இதோட கரெக்ட் ஆன்சர். ஆன்சர் ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட்டு இது ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். இது பிஜிடிஆர்பி 2005 கேட்ட கொஷின். The fixed point of the transform W = 6z - 9/z. Option A 1, option B 2, option C 3, option D 0. இப்போ W அப்படின்னு கொடுத்துருந்தா நம்ம ஃபிக்ஸ்டு பாயிண்டில் என்ன எடுத்துப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இசட்னு எடுத்துப்போம். அப்போ W = f of zனா நம்ம z = f of z அப்படின்னு சேஞ்ச் பண்ணிப்போம். அப்போ டபிள்யூக்கு பதில் நம்ம என்ன பண்ணால் இசட்டை சப்ஸ்டிட் பண்ணணும். z = 6z - 9/z. இப்போ இதை கிராஸ் ப்ராடக்ட் பண்ணால் z² = 6z - 9 கிடைக்கும். இப்போ இது இந்த சைடு எடுத்துகிட்டு போயிட்டோன்னா இப்போ z² + 6z இந்த சைடு LHS சைடு வந்துச்சுன்னா -6zன்னு கிடைக்கும். அதே மாதிரி -9 இந்த சைடு வந்துச்சுன்னா +9 = 0. இதில் வந்து a - b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. அதாவது 2 நம்பரை எடுத்து ஆட் பண்ணால் -6 வரணும். அதுவே ப்ராடக்ட் பண்ணால் 3 வரணும். அப்போ z - 3 ஹோல் ஸ்கொயர்னு எடுத்துக்கலாம். ஓகேவா, அப்போ 2 நம்பர்னால் -3 -3 ஆட் பண்ணால் -6z கிடைக்கும். -3 × 3 நமக்கு என்ன கிடைக்கும்னா +9 கிடைக்கும். அப்போ z - 3 ஹோல் ஸ்கொயர் = 0. அப்போ z = என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 3. z - 3 = 0னா z = 3. அப்போ the fixed point z = the fixed point
இசட் ஈக்குவல் டு 3. 3 தான் இதோட கரெக்ட் ஆன்சர். கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் PGDRB 2012 கேட்ட கொஷின். The fixed points of W is equal to Z by 2 minus Z are for answer கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் A Z is equal to 0, 2. ஆப்ஷன் B Z is equal to 0, 0. ஆப்ஷன் C Z is equal to 0, 1. ஆப்ஷன் D Z is equal to 1, 2. W அப்படிங்கிறத நம்ம என்ன எடுத்துக்கோனா Zன்னு எடுத்துக்கோம். Z is equal to Z divided by 2 minus Z. இப்போ கிராஸ் ப்ராடக்ட் பண்ணோன்னா Z into 2 minus Z is equal to Z. இதை உள்ள மல்டிப்ளை பண்ணோன்னா 2 into Z 2Z minus Z square is equal to Z. ஃபஸ்ட்டு நெகட்டிவில் வருது Z ஸ்கொயர், இது அந்த சைடு கொண்டு போவோம். RHS சைடு ஃபுல் டைமே RHS சைடு கொண்டு போனோன்னா மைனஸ் Z ஸ்கொயர் அந்த சைடு போயிடுச்சுன்னா ப்ளஸ் Z ஸ்கொயர். அதே மாதிரி இங்கே உள்ள ப்ளஸ் 2Z அந்த சைடு போயிடுச்சுன்னா மைனஸ் 2Z. இந்த Z அப்படியே தான் இருக்கும், ப்ளஸ் Z ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட்டு Z ஸ்கொயர், இது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணால் மைனஸ் Zன்னு கிடைக்கும், ஈக்குவல் டு 0. ரெண்டுத்துலேயும் Zங்கிறது காமனாக இருக்குது. அப்போ வெளியில் எடுத்தால் Z இன்ட்டு இங்கே ஒரு Z, இங்கே மைனஸ் 1ன்னு வரும், ஈக்குவல் டு 0. இப்போ 2 பாயிண்ட் வரும். ஒரு பாயிண்ட் Z ஈக்குவல் டு 0ன்னு இருக்கும், இன்னொரு பாயிண்ட்டு Z மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. அப்போ Z ஈக்குவல் டு ப்ளஸ் 1. அப்போ இசட்டோட பாயிண்ட் நமக்கு என்ன கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் 0, இன்னொரு பாயிண்ட் 1. இப்போ 0, 1 தான் கரெக்ட் ஆன்சர். இப்போ இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 0, 1. ஃபைண்ட் தி இன்வேரியன்ட் பாயிண்ட்ஸ் ஆஃப் W is equal to 1 plus Z divided by 1 minus Z. நமக்கு தெரியும் இன்வேரியன்ஸ்னாலும் ஃபிக்ஸ்டு பாயிண்ட்ஸ்னாலும் ஒன்று தான். இப்போ ஆப்ஷன் A ப்ளஸ் ஆர் மைனஸ் 1, ஆப்ஷன் B ப்ளஸ் ஆர் மைனஸ் I, ஆப்ஷன் C ப்ளஸ் ஆர் மைனஸ் 2, ஆப்ஷன் D ப்ளஸ் ஆர் மைனஸ் 2i. இப்போ W அப்படின்னா அதை எப்படி எடுத்துப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Zன்னு எடுத்துப்போம். Z ஈக்குவல் டு 1 ப்ளஸ் Z டிவைடட் பை 1 மைனஸ் Z. இது அப்படியே இந்த சைடு கிராஸ் ப்ராடக்ட் பண்ணுவோம். Z இன்ட்டு 1 மைனஸ் Z ஈக்குவல் டு 1 ப்ளஸ் Zன்னு கிடைக்கும். இந்த Zட்டை உள்ள ப்ராடக்ட் பண்ணுறப்ப Z இன்ட்டு Z மைனஸ் Z ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 ப்ளஸ் Z. நெக்ஸ்ட்டு இதை வந்து இந்த சைடு கொண்டு போகிறப்ப Z, இதில் மைனஸ் Z ஸ்கொயர் இருக்குது. அப்போ இது இந்த சைடு கொண்டு போனால் மைனஸ் Z ஸ்கொயர், இந்த சைடு போனால் ப்ளஸ் Z ஸ்கொயர். Z ஸ்கொயர் ப்ளஸ் Z ப்ளஸ் 1 மைனஸ் Z ப்ளஸ் Z ரெண்டுத்தையுமே கேன்சல் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு Z ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0ன்னு கிடைக்கும். Z ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0னா Z ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் 1. அப்போ Z ஈக்குவல் டு நமக்கு இசட்டோட ஆன்சர் தான் தேவை. இப்போ Z ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஐன்னு கிடைக்கும். இப்போ இதோட ஆன்சர் வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் ஐ. ஆப்ஷன் பி தான் இதோட கரெக்ட் ஆன்சர். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் மேக்ஸ் தமிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.